காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று முழங்கிய எட்டயபுரத்து கவிச்சாரதி பாரதியின் ஆசையோடு நாடு போற்றுகின்ற ஒரு உன்னதமான இந்த மதுரை எம்பதியிலே 34 வருடங்களாக மதுரை இலக்கிய பேரவையை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த பெருமக்களே, இந்த மதுரை இலக்கிய பேரவை சார்பாகவும் சன்சரன் சமூக நல அறக்கட்டளை சார்பாகவும் ஒரு நல்லதொரு நாளிலே ஒரு நல்ல தலைப்பிலே உங்களை எல்லாம் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே காதலிக்காதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவிலே உலக காதலர் தினமான இன்றைக்கு காதல் 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 என்று எங்கு நோக்கிலும் காதல் மொழிகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உன்னதமான தருணத்திலே காதல் என்பது தொட்ட வார்த்தையா கெட்ட வார்த்தையா என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு அற்புதமான பட்டிமன்றத்தை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். காதல் என்பது எப்போதுமே இதயத்தை தொட்ட வார்த்தை தான் என்று சொல்வதற்காக மஞ்சம்பட்டி மைனராக இப்போதும் காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய காதல் இளவரசர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற கவிஞர் சரவணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அணியிலே அணி சேர்க்கிற விதமாக எப்போதும் எல்லா உயிர்கள் மீதும் காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த காதலியாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி சீலாதேவி அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் காதல் என்பது கெட்ட வார்த்தை அல்ல, அது தொட்ட வார்த்தை என்று சொல்ல வந்திருக்கிறார்கள். இல்லை இல்லை, காதல் எப்பொழுதுமே எங்களை பொறுத்தவரை கெட்ட வார்த்தை தான், அது இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது என்று சொல்வதற்காக பெருமையோடு உரையிருந்திருக்கிறார். மிகச்சிறந்த மனவளக்கலையோடு அற்புதமாக பலரை நெறிப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளிவிளக்கு ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரம் திருமதி கீதாமணி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அந்த அணியில அணி சேர்க்கிற விதமாக செல்லம்பட்டி தந்த சொக்க தங்கம் கவிஞர் போத்திராஜன் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் காதல் என்பது கெட்ட வார்த்தை என்று சொல்ல வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் காதல் என்பது தொட்ட வார்த்தை என்று சொல்ல வந்திருக்கிறார்கள். காதல் என்பதற்கு என்ன விளக்கம் என்று சொன்னால் பல பேர் பல விளக்கத்தை தருவார்கள். ஆசிரியர் அம்மா, இதில் யார் உயர்ந்தவர் என்று மாணவர்களை பார்த்து ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்டார். உடனே ஒரு பையன் எழுந்தான், நீங்கள் தான் சார் எனக்கு கண்கண்ட தெய்வம் என்று சொன்னான். எப்படியப்பா, என் மீது வைத்திருக்கிற அன்பினாலே இப்படி சொல்லுகிறாயா என்று சொன்ன பொழுது, இல்லை சார், அம்மா ஒரு நேரத்தில் ஒரு பிள்ளை தான் தூங்க வைப்பா, நீங்க நினைச்சா வகுப்பு முழுக்க தூங்க வைக்கிறீங்க, அதனால நீங்க தான் பெரியவர்னு சொன்னான். இதில் எது பெரியது எது சிறியது என்கிற கேள்வி இங்கே வைக்கவில்லை. காதல் என்பது என்ன? இன்றைக்கு உலக வரலாற்றிலே மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என்று சொல்லுகிறோம். ஒரு புனிதமான ஒரு சொல்லாக காதல் இருக்கிறது. இன்னொரு திரைப்பட பாடலிலே கூட காதலோடு வேதம் 5 என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். 4 வேதம் நமக்கு தெரியும், ரிக்கு யஜூர் சாம அதர்வனம் என்கிற 4 வேதங்கள் நமக்கு நன்றாக தெரியும். அது என்ன 5வது வேதம் என்று சொன்னால் 5வது வேதம் காதல் என்கிற வேதம். அப்படியானால் காதலுக்கு இந்த உலகத்திலே என்ன சிறப்பு வைத்திருக்கிறோம்? ஆதி மனிதன் காதலுக்கு பின்னே அடுத்த காதல் இதுதான். ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான் சொல்றோம். சந்திரபாபுலாம் பாத்தீங்கன்னா திரைப்படத்துல நம்ம ராம்நாத் பாபு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். சந்திரபாபுன்னு சொன்னோன்னா ராம்நாத் பாபு பார்க்கிறாரு, அப்படியே துள்ளி குதிச்சு ஓடுவார். இலங்கை நகரத்திலே இன்பவள்ளி நீ இருந்தா இந்து மகா சமுத்திரத்தை இங்கே இருந்து தாண்டிடுவேன் அப்படின்பார். அது பாருங்களே, ரொம்ப அழகா சொல்லுவார். இந்த வாழ்க்கையில மனுஷன் எப்படி இருக்கணும், காதல் வந்துருச்சுன்னா இலங்கை நகரத்துல இன்பவள்ளி இருந்தா கூட இந்து மகா சமுத்திரத்தை இங்கே இருந்து தாண்டிடுவேன் அப்படின்பார். அடுத்து ஒரு வார்த்தை சொல்றார், பள்ளியில இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா, பைத்தியமா பாடி ஆடி நடிக்கணுமா, துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா, சொல்லு சோறு தண்ணி இல்லாம கிடக்கணுமா, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக அப்படின்பார். இந்த காதல் அப்படின்னாலே உனக்காக எல்லாம் உனக்காக.
அப்படி எல்லாத்தையும் தேசம் மறந்து உலகத்திற்கே ஒரு பெரிய வழிகாட்டியாக இந்த காதல் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு மண்ணுலகத்துல எல்லோரும், அதனாலதான் பாரதி சொன்னா, ஆதலினால் காதல் செய்வீர்னா. காதல் காதல் காதல்னா, நீங்க ராமாயணத்துல ராமன் காதலிச்சிருக்கான்னா காதலிச்சிருக்கிறான். அது போலதான் இன்னைக்கு விஸ்வாமித்திரரே சொல்றார். காதலை பத்தி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நச்சிடை வடிக்கன் நங்கை இவள் என்றால் இச்சிலை கிடக்க மலை ஏழையும் இரானே ராமன் சொல்றார். எப்பா, இவ்வளவு அற்புதமான பார்வையுடைய சீதையனுடைய அந்த பார்வை என்னுடைய ராமனுக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அடைவதற்காக என் ராமன் எத்தனை மலையையும் தூக்கி பிளக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறான் என்று சொல்வார். நச்சிடை வடிக்க நங்கை இவள் என்றால் இச்சிலை கிடக்க மலை ஏழையும் இரானே ராமன் சொன்னான். 7 மலையும் தூக்குவான். பின்னால வந்தவர் சொன்னாரு, எனக்கு விருப்பமான பெண்ணினுடைய பார்வை எனக்கு கிடைச்சிருச்சுன்னா 102 மலைகளையும் சுடுவேன் அப்படின்னார். இவர் என்ன பண்ணாரு, பாவேந்தர் பாரதிதாசன், கண்ணின் கடைக்கன் பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகான்னு சொன்னார். கண்ணின் கடைக்கன் பார்வை, கடைக்கன் பார்வை கிடைச்சிட்டா போதும், மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகா. கடை வீதிக்கு ஒருத்தன் இப்படிதான் பொண்டாட்டியை கூட்டு போய்கிட்டு இருந்தான். போய்கிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு கொடையை பிடிச்சி கூட்டு போனேன். எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. மழை பெய்யல, வெயில் கூட சுமாராத்தான் இருக்குது. கடை வீதிக்கு பொண்டாட்டியை கூட்டு போகும்போது இப்படி கொடையை பிடிச்சிட்டு போறியப்பா, பொண்டாட்டி மேல அவ்வளவு பக்தியா உனக்கு, பொண்டாட்டி கருத்துன்னு கவலையா இருக்கு, அந்த அம்மா அதை விட கருப்பா இருக்குது, அப்ப கருத்துறக்கூடாதுன்றதுக்காக வந்திருக்கான்னு கேட்ட பொழுது அவன் சொன்னா, நீ விவரம் புரியாம தெரியாதையா, அவன் எந்த கடையும் பார்த்து திரும்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு திருப்புவேன் கூடைய, அங்கிட்டு திரும்பினா அங்கிட்டு திருப்புவேன். ஆனா பாரதிதாசன் என்ன சொல்லுகிறான், கண்ணின் கடைக்கன் பார்வை, கடை மீது பார்வை விழுந்துட்டா கூட அவளுக்காக நான் எதையும் கண்ணின் கடைக்கன் பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம்னா. அந்த பார்வை ஒண்ணுதாங்க காதல்ல. அதைத்தான் தொல்காப்பியர் 10 அவத்தைகள்னு சொல்றார். 10 அவத்தைகள் உண்டு இந்த காதல்னால. அப்படிப்பட்ட இந்த காதல் என்பது தொட்ட வார்த்தையா கெட்ட வார்த்தையா? வயசானவங்க நம்மெல்லாம், இந்த இளைஞர்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வயசானவங்கல இருந்தே தொடங்குவோம். வயசானவங்களுக்கு முன்னுரிமை, சீனியர் சிட்டிசன்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்காக கீதாமணி அவங்க சீனியர் சிட்டிசன் நினைச்சிடக்கூடாது. போத்திய கூட ஒரு மாதிரி சீனியர் சிட்டிசன்ல சேர்த்துக்கலாம். ஆமா, என்னைய சுத்தமா சீனியர் சிட்டிசன்ல தான் சேர்த்துருவாங்க. அந்த அளவுக்கு காதல் என்பது ஒரு கெட்ட வார்த்தை தாங்க அப்படின்னு சொல்றதுக்காக இந்த காதலர் தினத்துல இதை பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எல்லாரும் ஆமா ஜாமியம் போட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல இல்ல இல்ல, காதல் என்பது எப்படி இருக்கணும் அதைத்தான் சொல்ல போறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. காதல் வேணான்னு அவங்க சொல்ல போறது கிடையாது. அது ஒரு கெட்ட வார்த்தையாக இன்னைக்கு மாறி போயிருக்கிற இன்றைய காதலை குறித்து விமர்சனம் செய்வதற்காகத்தான் இதோ வருகிறார் திருமதி கீதாமணி. அவரை உங்கள் சார்பாக அழைத்து மகிழ்கிறேன். இங்கே இந்த பட்டிமன்றத்தை கண்டு கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, 2 பக்கமும் பேச வந்திருக்கக்கூடிய தோழர் தோழியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, நடுநாயகமாக வீற்றிருந்து நல்லதொரு தீர்ப்பை வந்திருக்கக்கூடிய எங்கள் காதல் நாயகர் டாக்டர் திரு சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களுடைய பாதம் பணிந்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். ஐயா, காதல் தொட்ட வார்த்தையா கெட்ட வார்த்தையா? ஆமா, தமிழ்நாட்டுல யாரும் இப்படி தலைப்பு கொடுத்திருக்க முடியாது பாருங்க. நிஜமாவே ஒன்று கெட்ட வார்த்தையா இல்ல ஐயா, கெட்டு போன வார்த்தையா? அப்படிதான் நமக்கு நினைக்கணும். ஏன்னா காதல் என்பது ஒரு அற்புதமான ஒரு உணர்வு, அருமையான மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு வரம். ஒரு நதி எப்படி நம்ம பெருகி அதை உருவெடுத்து வரும்போது வெள்ள பிரவாகம் எடுத்து ஓடி வரும்போது அவ்வளவு ஒரு அருமையாக இருக்கும் ஐயா, அதே போன்றதுதான் காதல் உணர்வு. ஆனா அது பல்வேறு இடங்கள்ல பயணித்து 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 இறுதியா அது சாக்கடையா மாறி உருமாறி போகுது. அதே மாதிரிதான் காதல் என்பது ஒரு தெய்வீக உணர்வு. அது பல்வேறு இடங்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல மாறி 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 இப்பொழுது காம இச்சைக்கான ஒரு களமாக அமைந்துள்ளது என்றால் காதல் கெட்ட வார்த்தை தானே? ஆமா, கெட்டு போன வார்த்தை. கெட்டு போன வார்த்தை. ஆமா ஐயா, காதல் கெட்ட வார்த்தை தான் ஐயா. ஏன்னு சொன்னா, ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ காதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சரி, பசி கெட்டது,
பசி போச்சு, ருசி கெட்டது, அருமை, தூக்கம் கெட்டுச்சு, அற்புதம், அப்புறம் உறவு கெட்டுச்சு, அவனுடைய தனி மனிதன் எல்லாமே கெட்டு போச்சு, எல்லாம் போச்சு, மொத்தத்துல வாழ்க்கையே கெட்டு போச்சு, முடி கூட வெட்ட மாட்டேன், எல்லாமே கெட்டு போச்சு. ஆக மொத்தம் வார்த்தை இப்ப காதல் கெட்டது தானே. ஆமா ஆமா ஐயா, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதே லவ் ஆமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா பிப்ரவரி 14 காதலர் தினம் வேற. இந்த பசங்க எல்லாம் அதுவும் சிவப்பு கலர் ரோஜா பூக்கு தான் அவ்வளோ இது டிமாண்ட். நீங்க உங்களுக்கு அது தெரியுமாயா? அதாவது பல வகையான ரோஜாக்களுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. சிவப்பு கலர் ரோஜான்னா காதலை சொல்வதற்கு தான் சிவப்பு கலர் ரோஜா. உங்களுக்கு அது தெரியுமா? மஞ்சள் கலர் ரோஜான்னா நட்புக்காக ரோஜா. நீங்க மாத்தி கொடுத்துறாதீங்க அம்மாவுக்கு, சரிங்களா? ஆரஞ்சு கலர்னா அம்மாவுக்கு, ஏன் அடுத்த ஆளு கொடுக்க மாட்டோமா நாங்க? ஐயா, நம்ம இதெல்லாம் தெய்வீகமான காதல் தானே. நம்ம வயசானவங்கள உட்கார்ந்துருக்கீங்க நீங்களாம். இதுல ஒரு ஆரஞ்சு கலர் ரோஜானா ஒரு புனிதமான உறவுக்காக கொடுக்கிறது. வெள்ளை கலர் ரோஜானா தூய்மையான அன்பை வெளிப்படுத்துவதற்காக கொடுப்பது. இந்த பீச் கலர் ரோஜா வந்து பாத்தீங்கன்னா நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்காக கொடுப்பது. இத்தனை வகை இருக்கு. அப்போ இந்த பசங்க எல்லாம் சிவப்பு கலர் ரோஜாவை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அது கிடைக்கலன்னா அது வேற கஷ்டமா இருக்கு. போன தடவை என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பையன், மேடம் சிவப்பு கலர் ரோஜாவே கிடைக்கல, அதனால சிவப்பு கலர் ரோஜா பூவையே வரைஞ்சி சிவப்பு கலர் வர்ணம் தீட்டி நான் அவகிட்ட கொடுக்குறேங்கிறான். 5ஆம் கிளாஸ்ல அது ஏன் ஆளுங்க, இது ஏன் ஆளு. இப்போ இளம் பருவத்திலையும் வளர் இளம் பருவத்திலையும் அந்த வரக்கூடிய இது எல்லாமே ஒரு ஈர்ப்பு காதல் தான் ஐயா. அது உண்மையான காதலே கிடையாது. உளவியலாளர்கள் கூறக்கூடிய ஒரு வார்த்தை தெரியுமா ஐயா? இந்த பருவத்துல வரக்கூடிய காதல் அதுக்கு பேரு பப்பி லவ்வா. பப்பி, இந்த நாய்க்குட்டி காதல்னு பேரு. இந்த நாய்க்குட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், யார் கூப்பிட்டாலும் பின்னாடியே போகும். அப்போ இதுக்கு பேரு பப்பி லவ். பப்பி பப்பி அப்படின்னு கூப்பிட்டா ஓடி வந்துரும். நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, உங்க பின்னாடியே வரும். ஆனா இது காதல் கிடையாது. அப்ப காதல்னா என்னங்கறத முதல்ல இளைஞர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஐயா. ஐயா வந்து காதல் என்பது 3 விஷயங்களை கடக்க வேண்டும், அப்போதுதான் காதல் முழுமை பெறும். உளவியலாளர்கள் என்ன கூறுகிறாங்க அப்படின்னா, காதல் என்பது முதலில் ஈர்ப்பு காதலாக உருவாகும். இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் அப்படின்னா ஓ வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு, என் வாழ்க்கைக்கு நீ பொறுப்பு அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சியை எடுத்துக்கொள்ள வேணும். மூன்றாவது பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன், அதாவது சர்வீஸ். உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் வாங்கி தருவேன், எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீ செய்வாய். இந்த 3 முழுமை பெறும் போதுதான் அங்கே காதல் மொட்டாகி மலராகி வாசம் பெறுகிறது. நீங்க இதுல ஒண்ணு போச்சுனாலும் காதலே கிடையாது. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வரக்கூடியது எல்லாமே ஈர்ப்பு காதலாகத்தான் வருகிறது. அதாவது ஐயா இன்ஃபாக்சுவேஷன். இந்த காதலுக்கு அடுத்த நிலை அது போகவே போகாது. அது எப்போ போகும்னா, காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை, கழுத்தில் தாலி விழும் வரை. அப்ப வரும்போதுதான் போயிடலாம். அப்பொழுது வரும்பொழுதுதான் அந்த காதல் நான் இப்ப சொன்ன இந்த 3 கட்டங்களையும் கடந்து அது மலராகி வாசம் வீச ஆரம்பிக்கிறது. அப்ப அட்ராக்ஷன்லயே இங்க செத்து போயிருது ஐயா. கொஞ்ச நாள் 6 மாசம் பழகினோட இவ எனக்கு செட் ஆகி வரலன்னோனே உடனே அடுத்த ஆளை மாத்திரும். அப்படிப்பட்ட காலம் ஆகி போச்சு. அந்த காலத்துல எல்லாம் தற்கொலைகள் அதிகமாச்சு. ஆமா, இப்ப எல்லாம் விட்டுட்டு அடுத்தடுத்ததா போயிட்டு போச்சு. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேக்குறாங்க. அக்கா இல்லனா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி ஆயி போச்சு ஐயா. தங்கச்சி இல்லனா ஆன்ட்டி. அப்போ இந்த இடத்துல காதல் என்பது சமுதாய சீர்கேடுகளும் மிக கலாச்சார சீர்கேடுகளுமாக காம இச்சைக்குமான உடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் தோன்றுவதால் காதல் கெட்ட வார்த்தை என்று கூறுகிறேன் ஐயா. ஐயா, ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இப்பதான் கதைக்கே வரீங்க பாருங்க. நீங்க எனக்கு நான் மட்டும் வேகமா தட்டிடுவீங்க. அமெரிக்கால வருங்கால கணவர்கள் விற்கப்படும் ஒரு போர்டு போட்டிருந்துச்சு. 6 மாடி கட்டடம். அப்ப இளம் பெண்கள் 2 பேர் உள்ள வந்தாங்க. உள்ள வந்துட்டு முதல் மாடிக்கு போனாங்க. ஃபர்ஸ்ட் மாடியில இங்கு இருக்கக்கூடிய கணவர்கள் வசீகரமானவர்கள் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்ப அந்த பொண்ணு பார்த்தோன்னே வாவ், அப்ப அடுத்த மாடியில இன்னும் கொஞ்சம் போய் பாப்போம். 2வது மாடிக்கு போச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய கணவர்கள் வசீகரமானவர்கள், மனைவிக்கு தேவையான அனைத்தையும் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள், திறன் படைத்தவர்கள். உடனே இந்த அம்மாவுக்கு 2வது இது முடிஞ்சிருச்சு. சரி, அப்ப 3வதுக்கு போய் பார்த்தா என்ன,
மூணாவதுக்கு போறாங்க. வசீகரமானவர்கள், நன்கு சம்பாதிக்க கூடியவர்கள், வரக்கூடிய மனைவியை அதாவது தாங்குன்னு தாங்கக்கூடியவர்கள் போட்டிருந்துச்சு. இந்த அம்மாவுக்கு கியூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. 4வது மாடிக்கு போயிட்டாங்க. வசீகரமானவர்கள், நன்கு சம்பாதிப்பவர்கள், மனைவியை நன்கு வைத்துக் கொள்பவர்கள், குழந்தைகளை மிக அருமையாக பேணுபவர்கள். ரொம்ப ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. அப்ப 5வது தளத்துல இன்னும் அதிகமா இருக்கும். பாத்துருவோமே. அதே மாதிரி வசீகரமானவர்கள், நன்கு சம்பாதிக்க கூடியவர்கள், மனைவியை நல்லா வச்சுக்குவாங்க, பிள்ளைய நல்லா பாத்துக்குவாங்க, அதே மாதிரி வீட்டு வேலையில ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த அம்மாவுக்கு அப்ப 6வது மாடியில இருக்கிறது தான் நமக்கு உரிய ஆளு அப்படி நினைச்சு 6வது மாடிக்கு போச்சு. இத்துடன் இத்தலம் நிறைவு பெறுகிறது. நீங்க உடனே கீழே இறங்கிக்கணும். உங்களுக்கு ஒரே ஒரு முறை தான் வாய்ப்புன்னு. இப்ப இருக்கக்கூடிய காதல் எல்லாம் எதிர்பார்ப்புடன் போய்கொண்டே இருக்கின்றன. எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்றால் எப்படி காதல் முழுமை பெறும்? ஐயா, காதல் 4 நிலைகளை தாண்டும். ஈர்ப்பு காதலாக உருவாகி, அடுத்தது பாத்தீங்கன்னா குடும்ப காதலாக மலர்ந்து, அடுத்தது பண்பு காதலாக காதல் வலிமை பெற்று, முதிர் காதலாக இறுதிநிலை பெறுவதுதான் காதல். அந்த காதல் இப்ப இருக்கக்கூடிய எந்த இளைஞர்களிடம் இல்லை. ஆகவே காதல் என்பது கெட்டு போன வார்த்தை என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் ஐயா. மிகச்சிறப்பாக. காதல் என்பது நான் கூட கெட்ட வார்த்தைன்னு தான் நினைச்சேன். அவங்க சொல்லிட்டாங்க அது கெட்டு போய் பல வருஷம் ஆச்சு நடுவர் அவர்கள்ட்டாங்க. கெட்டு போன உணவை வீட்டில் வச்சுக்கலாமா? கெட்டு போன உணவை வச்சுக்க கூடாது. அதான் காதல் அது மாதிரி ரொம்ப கெட்டு போச்சு. எதிர்பார்ப்போட தான் காதல் இருக்குது. எதிர்பார்ப்பு தான், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அது ஒரு இன கவர்ச்சி தான். அதனால சொல்லிக்கலாம் நம்ம. ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ஸ். இந்த விதி பிரகாரம் தான் நடக்குது. காந்த விதி சொல்லும் போது அதான் பையன் ரொம்ப அழகா கவனிக்கிறான். காந்தம் நடத்தும் போது ரொம்ப பிரமாதம் சார். நார்த்தும் சவுத்தும் அட்ராக்ட் பண்ணுமா சார்? ஆமாப்பா. சேம் போல்ஸ் ரிப்பல்ஸ். ஆமா சார், கண்டிப்பா. நமக்கு பிடிக்காதெல்லாம் நடக்குது சார் நாட்டில். இப்போ சொல்றான் எல்லாமே தெரிகிறது. அழகா சொன்னாங்க பாருங்க. 5ஆம் கிளாஸ் அவன் சொல்றான் பக்கத்தில் இருக்கவன்ட்ட, எப்படியாவது எங்களை சேர்த்து வச்சிரு. 5ஆம் கிளாஸ்ல சேர்ந்து எங்கடா போறீங்க? இன்னைக்கு காதல் அப்படித்தான் இருக்குது. வார்த்தைகள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புராணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் சொல்றான் எனக்கு பொண்டாட்டி வேணும் அப்படிங்கிறான். உடனே அவர் கேடிக்கே கேட்கிறாரு எத்தனை பொண்ணு? எனக்கு 3 பொண்டாட்டி வேணுங்கிறான். அவனுக்கு பொண்டாட்டினா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு கலாச்சார சீரழிவை கொண்டு வந்திருக்கிறது இந்த காதல் தினத்தில். ரோஸ் எவ்வளோ அழகா சொன்னாங்க பார்த்தீங்களா? இந்த வயசான காலத்தில் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க சிவப்பு ரோஸ் தான் வாங்கி கொடுக்கணும். அன்னைக்கு பயங்கர டிமாண்ட் ஆக போகுது. எத்தனை பேர் என்ன பாடுபட போறாங்களோ தெரியல. ஆமாம், ஜான் வாங்கி கொடுத்துட்டீங்களா? சார் ஆமாம். சிவப்பு ரோஸு, மஞ்சள் ரோஸு, ஆரஞ்சு ரோஸு, இப்படி ஒரு ரோஸுக்கு எப்பயுமே கீதாமணி ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் வருவாங்க. அது எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு அற்புதமான செய்தியை கொடுத்துருக்குறாங்க. நீ நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்காவது பார்த்து ரெட் ரோஸ் வாங்கி கொடுத்துட்டோம்னா சிக்கலாகி போயிடும். அதுக்காக நம்மளை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ரொம்ப பாராட்டுகள். காதல் என்பது கெட்டுப்போன வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைனர் விட மாட்டார் அவர். பாருங்க இன்னைக்கு அப்படியே மைனர் பச்சையில வந்திருக்கிறார். அப்படியே பல 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 பலன்னு பச்சையில வந்திருக்கிறார் மஞ்சம்பட்டி மைனரு. வாங்க கவிஞர் சரவணன் வாங்க. உலக காதலர்கள் அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்களை கூறி என் உரையை துவங்குகிறேன். ஓப்பனிங்கே பிரமாதம் பா. நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து ஒரு உளவியல் உளவாளி அவர்கள் ஒரு உளவியல் உளவாளி, ஏன்னா சைக்காலஜி படிச்ச நபர். எப்ப பார்த்தாலும் கேண்டிட் கேமராவோடய போவாங்க போலுக்கு. உள்ளங்களை ஊடுருவி உளவு பார்க்கும் அவர் காதலை கெட்ட வார்த்தை என்று சொல்லிவிட்டு, கெட்டு போன வார்த்தை. கெட்டு போன வார்த்தை அல்ல நடுவர் அவர்களே, அது இதயத்தை தொட்ட வார்த்தை. நடுவர் அவர்களே, 4G பார்வையில், அவளின் 4G பார்வையில் கரையும் டேட்டாவாய் நான், அதை விரட்டும் நோட்டாவாய் அவள் தந்தை. இப்படி இருக்கிறது இந்த காதல், இன்றைய காதல். ஆனால் வெற்றி பெறுவது என்னவோ முயன்று தவறி விடாப்பிடியாக இடம் பிடிக்கும் இளைஞர்கள் தான் காதலில் வெற்றி பெறுகிறார்கள். காதலை யாரும் கடக்காமல் யாரும் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்திருக்கவே முடியாது நடுவர்களே. எதிரில போறாம அவங்களுக்கு காதலிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் இடம் இல்லை. ஆமா, அதனால் அவர்கள் சற்று விரக்தியோடு வேதனையோடு இந்த அவையிலே தங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு மற்றவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை ஒரு ஆதங்கத்தை அள்ளி தெளித்து சென்றிருக்கிறார்கள் நடுவர்களே. நடுவர்களே, இந்த உலகம் இன்றும் உயிர்ப்பித்து வாழ காரணம் என்ன என்றால் அது அன்பு என்ற ஒன்றால் மட்டும்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அன்பிற்கு பல்வேறு பரிணாமங்கள் இருக்கிறது.
வாலிப வயதில் வரக்கூடிய அன்பை காதல் என்ற போர்வையில் மட்டும் நீங்கள் பெரும்பான்மையான சமூகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த பட்டிமன்றத்தை துவங்கும் பொழுது ஒரு திருஞான சம்பந்தனுடைய பாடலை பாடினீர்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கினுக்கும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய்மை என்று அருமையாக தொடங்கினீர்கள். அந்த காதல் உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை விளக்குகிறது. அந்த காதல் ஆன்மீகவாதிகளை இறைவனையும் உயிரையும் தொட்ட வார்த்தை இல்லையா? திருவள்ளுவர் காதலுடைய சிறப்பை பற்றியே காதல் சிறப்புரைத்தல் என்ற ஒரு அதிகாரத்தை 10 பாடல்களை முன்மொழிந்து எழுதியுள்ளார். தெய்வப்புலவருக்கு அது கெட்ட வார்த்தையாக தெரிந்திருந்தால் அவர் அவ்வாறு செய்திருப்பாரா? காதல் இழிந்துரைத்தல் சொல்லியிருப்பார். சொல்லவில்லை, காதல் சிறப்புரைத்தல் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, பல்வேறு புலவர் பெருமக்கள் காதலின் பெருமையை தூக்கி ஓங்கி உயர்த்து பிடித்துள்ளார்கள். அப்படி பிடித்த வார்த்தையை எப்படி இந்த மன்றத்தில் அவர்கள் கெட்ட வார்த்தை என்று பதிவு செய்யலாம்? இதை நான் உலக காதல்கள் அனைவரும் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். ஆமா, உலக காதலர்கள், ஆமா, உலகத்தில் இருக்கும் அனைத்து காதல் ஜோடிகளுக்கும் ஆதரவாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. பெண்ணுக்கும் எனக்கும் இல்ல நட்பானது உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள தொடர்பை போன்றது. திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், நான் சொல்லல. வாசுகிக்கும் வள்ளுவருக்குள்ள அன்பு அப்படி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அன்பை சுட்டி காட்டக்கூடிய காதல் என்ற சொல் எப்படி கெட்ட வார்த்தையாக இருக்க முடியும்? 5ஆம் வகுப்பு பையன் லவ் லெட்டர் கொடுத்தானா, கல்யாணம் படிக்க சொன்னானா. அவனுக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவன் கேட்டிருக்க மாட்டான், அது வேற விஷயம். டேய் அரிசி வாங்கண்டா பருப்பு வாங்கண்டா அப்படி தெரிஞ்சத தெரிச்சு ஓடி இருப்பான். ஆனா அதையும் தாண்டி அன்பு என்ற ஒன்றுதான், என்ற ஒரு நூல் இலை சங்கிலிதான் உலகை பந்தங்களால் கட்டி இழுத்து அரவணைத்து செல்கிறது. அதை உணர வேண்டும். போத்தியவர்களே, நீங்கள் எதிரணிக்கு செல்லாதீர்கள், எங்கள் அணிக்கு வாருங்கள். இந்த உலகம் எப்பொழுதும் இயங்குவதற்கு காதல் என்ற ஒன்று அச்சாணியாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டாள் அழகர் மீது கொண்டது காதல். அந்த காதல் எப்படி ஒரு கெட்ட வார்த்தையாக இருக்க முடியும்? நீங்க 5ஆம் கிளாஸ் சொல்றீங்க, ஆண்டாளுக்கு 10 வயசுதான். நடுவர்களே, இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சம் இன்றும் உயிர்ப்பித்து வாழ்வதற்கு மலை மேகத்தை பற்றி அம்மா சொன்னாங்க. மலை ஈர்ப்பித்து மேகங்களால் ஈர்க்கப்பட்டு பூமியில் விழுகிறது. காதல் என்ற ஒரு அரவணைப்பால் இயற்கையால் ஈர்க்கப்படுகிறது. மழை விழுந்ததால் அந்த இடம் பசுமையாகிறது. அது எங்கெங்கே நகர்ந்து செல்கிறதோ அந்த இடங்களும் பசுமையாகிறது. ஆமா, பசுமையாக ஆக்குவதே காதல் தான். மண்ணுக்கும் மரத்திற்கும் மேகம் கொடுக்கக்கூடிய ஈரப்பதம் உலகத்தை ஈரமாக வைத்திருக்கிறது. கண்ணுக்கு காட்சிக்கும் குளுமையாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. ஐயா, 2 நெஞ்சங்கள் எப்படி கலந்தா? மழை நீர் பெய்து வரும் பொழுது அந்த தண்ணீரும் செம்மண் இணைந்து ஒரு வாசம் வரும். நேசமும் வாசமும் பிரிக்க முடியாத நடுவர்களே. அதை பிரிக்க நினைக்க கூட தவறு, அது பிரிக்க கூடாது. அது கூட சொல்ல, எந்த பெண்ணிலும் இல்லாத வாசம் ஏதோ உன்னிடம் இருக்கிறது, அதை அறியாமல் விட மாட்டேன், அதுவரை உன்னை தொட மாட்டேன். நடுவர்களே, அதெல்லாம் ரசிக்கணும் நடுவர்களே. அந்த ரசிப்பு தன்மை இருக்கும் வரை காதல் இருக்கும் நடுவர்களே. காதல் அனைத்து உள்ளங்களையும் தொடும். காதல் என்ற பருவத்தை கடந்தால் அவர்கள் வயதானவர்களாக மாறிவிடுவார்கள். எப்பொழுதும் மனதில் காதல் என்ற ஒரு உணர்வு இருக்கிறதோ, நேசம் என்ற ஒரு உணர்வு இருக்கிறதோ, அந்த நபர்கள் எப்பொழுதும் இளமையாகவும் துடிதுடிப்போடும் செயல்படுவார்கள் என்று கூறி, காதல் கெட்ட வார்த்தை அல்ல, அது உள்ளங்களை எப்பொழுதும் உயிர்ப்போடும் துடிப்போடும் செயல்பட வைக்கக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை, தொட்ட வார்த்தை, அவர்களுக்கு கிடைக்காத வார்த்தை, ஏங்கும் பலருக்கு ஏக்க வார்த்தை. கடைசியாக ஒன்றை போத்தியனுக்காக சொல்லிவிட்டு செல்கிறேன். காதலித்து பார், உங்களின் கார்பீட் கூட அனிருத்தின் இசைப்பாடலாய் கேட்கும். காதலித்து பாருங்கள், உங்களுடைய இதய துடிப்பு எல்லாம் எப்பொழுதும் உங்களுக்கு புதிய உத்வேகத்தை கொடுக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடேப்பா,
உலக காதலர்கள் சார்பாக எச்சரிக்கை விட்டுருக்கிறார். அதான் ரொம்ப பயமா இருக்கு. எத்தனை பேர் பெட்டிஷன் போட போறாங்களோ. காதலை போய் கெட்ட வார்த்தைன்னு சொல்லலாமா? அவ்வளவு அழகா சொன்னாரு பாருங்க. ஆண்டாள் காதல் ரங்கமன்னாரோடு கலக்கிறாள். ஆண்டாளுடைய காதல் புனிதம் என்று சொன்னால் எல்லா காதலும் புனிதம் தான். ரொம்ப அழகா தொட்டிருக்கிறார். காதலுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்போம். மதியம் 2 மணி நல்லா கதன்னு வெயில் அடிக்கும். எங்கள் டீச்சர் உட்காந்து ஒரு சர்பத்து வாங்கிட்டு சொல்லுவாங்க. அப்போல்லாம் சர்பத்து வாங்கிட்டு வந்து கொடுக்கறது பசங்க தான். வாங்கிட்டு வரும்போது ரொம்ப பத்திரமா டீச்சருக்குடா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டே கொண்டு வருவாங்க. அந்த டீச்சர் அப்படி உட்காந்து அந்த சர்பத்தை குடிக்கும்போது எல்லாரும் அந்த டீச்சரையே பார்ப்பாங்க. அப்படியே அந்த டீச்சர் பார்ப்பாங்க, என்னடா சர்பத்து வேணுமா அப்படின்ட்டு கூப்பிட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மடக்கு ஊற்றுவாங்க பாருங்க. அது ஒரு கவர்ச்சி. அந்த டீச்சர் எப்பெல்லாம் வருவாங்களோ அப்பெல்லாம் அந்த டீச்சரை பார்க்குற மேலே சர்பத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுதான் ஒரு வெளிப்பாடு. அது எத்தனை அறியாத வயதில் அதை ஒன்றுக்காக இயங்குகிற அந்த நிலை வருகிறது பாருங்க. அதுதான் காதல் அப்படிங்கிறத ரொம்ப அழகா தொட்டிருக்கிறார். போத்திய வேற வம்புக்கு இழுத்துருக்கிறார். ஆமா, வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழி இல்லை. அப்படித்தான் தெரியுது. ஒழுங்கா காதலிச்சிருந்தா இன்னைக்கு அந்த அணியில போய் உட்காந்துருப்பாரா? அவருக்கு கரகம் மாறி போச்சு. 4 மணிக்கு அப்புறம் தான் கரகமே மாறிச்சு அவருக்கு. அவர் என்னமோ அங்கிட்டு தான் இருந்தாரு, வேற வழி இல்லாம கரகம் மாறி இப்ப கெட்ட வார்த்தையில போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. வாங்க போத்தி. அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் காதலர் தினம். சிறந்த ஒரு பட்டிமன்றம் நடத்துவது மதுரை இலக்கிய பேரவை. மிகப்பெரிய சண்டைக்கு நடுவே சண்டையை தீர்த்து வைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நடுவர் இலக்கிய பேரனுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் சண்முக திருக்குமரன் அவர்களை வணங்கி, காதல் என்று சொன்ன இந்த நபரையும் கெட்ட வார்த்தை என்று சொன்ன என்னுடைய அருமை சகோதரியும் நான் வணங்குகிறேன். அன்புக்குரிய இனிய நண்பர்களே, இந்த நாள் காதலர் தினம். என்ன காதலர் தினம்? சுதந்திர தினம், குடியரசு தினம், இதை கொண்டாடுற மாதிரி இதுக்கு என்ன காதலர் தினம்? பிப்ரவரி 14. உலகத்திலே இன்னைக்கு கருப்பு சட்டை ஏன் போட்டிருக்கீங்கன்னா இது எதிர்க்கிறதுக்காக போட்டு வந்தேன். எதிர்ப்பு தினம், காதலுக்கு எதிர்ப்பு தினம், கருப்பு கொடி காட்டுகிற தினம். ஆமாங்க. என்ன தலைப்பு? காதல் தொட்ட வார்த்தையா சொல்லிட்டு போறாரு என் தம்பி சரவணே மஞ்சம்பட்டி மைனரு. இதயத்தை தொட்ட வார்த்தையா? ஏய், அது இதயத்தை தொடாத வார்த்தை, கிழிச்ச வார்த்தை. நான் அது கெட்ட வார்த்தை சொல்லல, அது இதயத்தையே தொடாத வார்த்தை. சொன்னா பாரு கவிங்க, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, நதியை பார்த்து நானல் சொன்னது என்னை தொடாதே. இதெல்லாம் தொடாம இருக்கிறது நல்லா வாழுது. தொட்டுச்சு வச்சுக்க ஓ வார்த்தை கெட்டுச்சு. அப்படிதான் வார்த்தையே காதல் என்றாலே கெட்ட வார்த்தை தான். ஒரு காலத்துல காதல் என்பது பொது உடம, கஷ்டம் மட்டும்தானே தனி உடம சொன்ன. காதல் என்பது அனைவருக்கும் வந்த விஷயமே, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமே தான். ஒத்துக்கிறோம்ங்க நாங்க. ஆனால் எப்ப இருந்துச்சு இந்த காதல்? வரலாம் என்றைக்கு கல் தோன்றி மண் தோன்ற காலத்து மூத்த குடி நம்ம தமிழ் குடி சொன்னானோ, என்னைக்கு ஆண்டவ படைச்சானோ ஆவாளையும் ஏவாளையும், அன்னைக்கே ஆம்பளை இடுப்பெலும்பு ஒடிச்சுதான் வச்சிருக்கான் பொம்பளைக்கு. அன்னைக்கே ஒடிச்சு விட்டாங்க ஆம்பளை இடுப்பெலும்ப. அதனால காதல் என்னைக்குமே ஏத்துக்க முடியாத விஷயம்தான். காதல் என்றாலே மரணம். சொல்ல பாகுபலியில மரணம் யாருக்கு வேணும்? மரணம்னு எவ்வளவு மரணத்தை தேடி போவாங்களா? எல்லாமே செத்து போன பையதான். அம்பிகாவதி, அமராவதி, ஐலா, மஜ்னு, ரோமியோ, ஜூலியட், இந்த பையவளை பூரா செத்து போனாங்க. எவ்வளவு காதல வாழ்ந்திருக்காங்களா? சலீம், அனார்கலி, ஆமாங்க. அதை மறந்துட்டேன், ஐயாவுக்கு நன்றி. அதை எடுத்து கொடுத்ததுனால் அவங்க பூரா செத்த பைய. அவைகளை போற்றி பாடினா எப்படியா மனசுல நல்ல தொட்ட வார்த்தையா வரும்? மரணம் என்பது கெட்ட வார்த்தை தானே. மனிதனுக்கு கடைசியில் இருக்குது மரணம் தான். அப்ப நீ காதலிச்சால்
உனக்கு கிடைப்பது மரணம். ஆக காதாயில், காதல்னா காத்திருப்பது, தவித்திருப்பது, இல்ல இல்வாழ்க்கை இல்லாமல் போவது. ஆமா, கடைசியில அது அன்று இருந்ததுங்க. காதலுக்கு நல்ல மனுஷங்க தொல்காப்பியத்தில் சரி, வரலாற்று சரி, மகாபாரதம், ராமாயணம், சிலப்பதிகாரம், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைனா மூணுமே காதல்னால ஆசை வந்ததால் தான் 3 பேருமே கெட்டு போனா. மகாபாரதத்துல அவங்க போனா, ராமாயணத்துல இவர் போனாரு, சிலப்பதிகாரத்துல இவர் போனாரு, கடைசியில அவர் போனார், இவர் போனார், இவர் வந்தார், ஆடினால் கடைசியில் முடி எதுவுமே தெரியாமல் ஓடினார். ஆக காதலை தொட்டைனா, காதல் என்பது கெட்ட வார்த்தைக்கு இது கடைசி எங்க விட்டுச்சு, கீழ் பாக்கத்துக்கு ஒண்ணு போய் விட்டுச்சியா. ஆமா, காதல் கெட்ட வார்த்தை மட்டுமல்ல, கீழ் பாக்கத்திலே கொண்டு போய் விட்ட வார்த்தையும் கூட. கடைசியில் அவனுடைய முடிவு அதான் இருக்கும். ஆமா, உடன்போக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல ஐயா சொன்னாருங்க, உடன்போக்குன்னு ஐயா சொன்னாரு பேசிட்டு இருக்கும் போதே. அதனால உடன்போக்கு அந்த காதலிச்சா நல்லா இருந்தா தெய்வீக காதல், நல்ல காதல். ஆனா இன்றைய காதல் ஏன் அங்க வெறுக்கும் காதலை இன்றைக்கு அப்படி மாறிடுச்சு. காதல் அடிச்சு போவாங்க, எங்களை கீழே வந்த பைக்ல போகணும் கள்ள கொண்டு எரிஞ்சு விடுவாங்க. அதனால காதல் என்பது நாங்க நல்லதான் சொல்றோம். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை அது கெட்ட வார்த்தையா மாறிவிடு. யாருக்கெல்லாம் கெட்ட வார்த்தை? இந்த காதல் யாருக்கெல்லாம் கெட்ட வார்த்தை? வயசானவங்களுக்கெல்லாம். பாவ பொம்பளை பிள்ளைய பத்து வளர்த்து படிக்க வச்சு அந்த பள்ளிக்கூடம் சேர்த்து வரும்போது போகும்போது பார்த்து எவ்வளவு குத்திட்டு போயிடுவானான்னு பார்த்து தாய் தகப்பனுக்கு அது கெட்ட வார்த்தை. ஏன்னா பிள்ளைய எப்படி வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குண்ட ஆசையோடு அவை வளர்த்திருப்பான் பிள்ளைய. பயிர் தண்ணி ஊத்தி வளர்க்குற மாதிரி பயிர் நட்ட மாதிரி பிள்ளைய பெத்து வளர்த்து படிக்க வச்சு காதல் ஈஸி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அப்ப அந்த தாய் தகப்புக்கு அது கெட்ட வார்த்தை. பஸ்ல போன சிட்டி பஸ்ல போனோம்னா யாத்திரை ஆத்தா இது பொம்பளை சீட்டு சொன்னாலும் கூட அதை சேர்ந்து உட்காந்துருப்பேன். ஆம்பளை போய் உட்காந்துருப்பேன். அந்த பிள்ளை நிக்க இன்னொரு பிள்ளை கையை போட்டு அப்ப அந்த வரும்போது நடத்துனவருக்கு அவை செய்யற செயல் கெட்ட செயல், அது பேசுற வார்த்தை கெட்ட வார்த்தை. அந்த ஓட்டுநருக்கு நடத்துனருக்கும் அது கெட்ட வார்த்தை. சென்னை போனீங்கன்னா பீச்சு அடேங்க அப்பா மூச்சு விட முடியாது. அது பீச்சு காதல். அது ஐயப்பா சாமிகளா பீச்சு போனா காத்து வாங்க மூச்சு வாங்க போனா இவன் பூரா பெருமூச்சிலேயே நம்மளுக்கு நெஞ்செடுப்பு வந்துடும் பொழுது அப்படி பண்றான் காதல். என்ன ஒரு விஷயம். காதல் என்பது பொது உடம்பு தாங்க. திரும்ப சொல்றேன், நானே எல்லாத்துக்கும் வர காதல் தான். ஆனால் நீ எப்படி காதல் பண்ற? பொது இடத்துல அனைவருக்கும் உன்னுடைய காதல் என்பது உனக்கு தனிப்பட்ட முடிவு. ஆமாங்கய்யா, உன்னுடைய தனிப்பட்ட உரிமை. உரிமையும் பறிக்கல, உடமையும் பறிக்கல. ஆனா நீ உன்னால நீ காதல்ன்ற பெயரில் ஏன் பொது இடத்துல நீ நார் அடிக்கிற? அப்ப அந்த இடத்துல அது கெட்ட வார்த்தை. சொன்ன மாதிரி உடன்போக்கு சொன்ன பாத்தீங்களா? அது என்னன்னா உடனே சொன்ன பிள்ளை படிக்க வச்சு அனுப்பிச்சுட்டான். ஐ லவ்னு சொல்லிவிட்டு கூட்டி வா, அன்னைக்கு வா, சாயந்தரம் வா, 7 மணி பஸ்ல ஏறி நம்ம சென்னைக்கு ஓடி போயிடுவான். படிக்குது 12வது படிக்குது, 10 நிமிஷம் கையில கிடையாது. என்னண்டு போய் நீ குடும்பத்தை என்ன வேலை பார்ப்பா? ஏதாவது வீட்டு வாடகை கொடுப்பையா? எப்படி அரிசி பருப்பு வாங்குவியா? நாளைக்கு பிள்ளை பொத்துட்டீங்கன்னா அது காதலை தொடங்கினா காதல் காத்திருப்பது தவித்திருப்பது இல்வாழ்க்கை. தொடங்கி இல்வாழ்க்கை முடிங்க. நாளைக்கு பிள்ளை பத்த வளர்க்கணும், படிக்கணும், அது பள்ளிக்கூடம் சேர்க்கணும், அது ஃபீஸ் கட்டணும், அதுக்கு லொட்டு லோலுக்கு அது வாட்டில் ஒழுக்கிட்டு போயிரு, ஆஸ்பத்திரி தூக்கி போகணும். என்ன செய்வ? தப்பு இல்லையாதுக்கு யோசிக்காம நீ காதலிக்கிறே. அங்க அது உனக்கு கெட்ட வார்த்தையா உனக்கு தெரியல, உனக்கு நல்ல வார்த்தையா தெரியுது, தொட்ட வார்த்தையா தெரியுது. அதான் அந்த உடன்போக்கு மட்டும் சொல்லி முடிக்கிறையா. உடன்போக்கு அப்படி கூட்டிட்டு போயிடானா, கூட்டிட்டு வா, 7 மணி பஸ்ஸுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வா, ஓடி போயிடுவோம். இன்னைக்கு இருக்கிற நாகரிக காலத்துல ஓடி போறது காதல். நீங்க நாகரிக காதலாம் வெயிட் பண்றேன். அந்த பிள்ளை வருதுங்க, ஆஹா சந்தோஷம் அப்படி தம்பி தரஞ்ச மாதிரி அப்படி இது தொட்ட வார்த்தை நினைச்சிட்டு இருந்தான். ஆனா கூடவே அவ அப்பன்னு ஆத்தல் வராங்க. ஏய் என்னடி நீ முன்னாடி சொன்னேன், உங்க ஒப்பனை கத்தம் கூட்டி வந்து இருக்க அப்படிங்கிறான். ஏய் சும்மா இருங்க, எங்க அப்பா ஊருக்கு கடன் வாங்கி வச்சிருக்கான், ஊருக்கு கடன் வாங்கி வச்சிருக்கான், ஊருக்கு அவனை தேடிக்கிருக்காங்க, அதில் நம்மளும் சேர்த்து கூட்டி ஓடி போவோம் அப்படிங்கிறா. சரிடா, உங்க அப்பா தான் கடன் வாங்கியிருக்கான், அவனை கூட்டி போ. சரித்தான், உங்க ஆத்தாளை ஏன் கூட்டி வரனா? எங்க அப்பா வாங்கின கடனுக்கு போறான், அவன் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கா, அதனால அவளையும் சேர்த்து கூட்டி ஓடி போயிடுவான்ட்டு இன்னைக்கு பாருங்க குடும்பத்தோட போய் செட்டில் ஆயிருக்காங்க. எப்படி பாருங்க. அதுதான் சொன்னா பாருங்க, இந்த பிப்ரவரி 14 அதான் எங்க தொடங்கி பாரு. பிப்ரவரி 14 என்பது
காதலர் தினம், காதலர் தினம், காதலர் தினம். நீ தினம் தினம் காதலிச்சாதான் இது காதலர் தினம். அன்னைக்கு மட்டும் காதலிச்சா தூக்கி பிடிக்க மிதிக்கிற தினம். ஏன்னா ஆனா இந்த பிப்ரவரி 14 தொடங்கி நவம்பர் 10 முடியும். எண்ணி பாருங்க, 10 மாசம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், 14 10 மாசம்ங்க. கரெக்டா 10 மாதம் ஒரு பிள்ளை பிறந்துடும். குழந்தைகள் தினம் 14 தொடங்கி நவம்பர்ல ஒரு குழந்தை பத்திரி. அதான் காவலை தொடங்கி இல்வாக்கில் முடிஞ்சு போச்சு என் காதல். ஆனா இடைப்பட்ட காலத்துல சொல்ற பத்தியா ஏன் வந்து விபூதி பூசுறான், சந்தனம் வைக்கிறான், குங்குமம் வைக்கிறான், பிறப்பு ஏன்னா இறப்பு, நடுவுக்கு பாரு மகிழ்ச்சியான மஞ்சள், இதுதான் வந்து வாழ்க்கை. இதை 3 உணர்ந்தேன்னா இது ஒரு மதத்து அடையாளம் அல்ல, வாழ்க்கையின் எடுத்துக்காட்டுடைய சின்னம் தான் தவிர குங்குமமும் விபூதியும் சந்தனமும். இதை புரிந்து கொண்டால் காதல் உனக்கு தொட்ட வார்த்தையை தெரியாது, கெட்ட வார்த்தையை தெரியும் சொல்லி காதல் என்பது கெட்ட வார்த்தையே சத்தியமா கெட்ட வார்த்தையே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பிப்ரவரி 14 காதலர் தினம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம். ஆமா, கரெக்டா 10 மாசம். அதுல எல்லாம் கணக்கு தப்பாது. அதுதான் பசங்க ரொம்ப தெளிவா இருப்பான். முதல் மாசம் ஜனவரி, 10வது மாசம் டெலிவரின்பான். அது மாதிரி அவன் எளிமையா இருக்கிறான். ரொம்ப அழகா சொன்னார். இன்னைக்கு வந்து யாருக்கெல்லாம் அது கெட்ட வார்த்தை, பொது இடங்கள்ல வள்ளுவர் கோட்டத்தை வந்து அசிங்கப்படுத்திடுறான். வள்ளுவர் கோட்டத்தில் அழகா செலவை கற்கள்ல திருக்குறள் அதனுடைய விளக்கத்தையும் பொறிச்சு வச்சிருக்கிறாங்க. பின்னால பாத்தீங்கன்னா 2 பேர் நின்றுகிட்டே இருக்காங்க. நான் பார்க்குறேன், என்னடா கால் மாத்திரம் தெரியுது, ஆளக்கானான்னு பார்த்தா பின்னால் நிற்கிறேன். பொது இடங்களிலே காதல் செய்வது என்பது இயலாத காரியம். சங்க இலக்கியத்தில் சில காட்சிகளையெல்லாம் நம்ம சொல்லலாம். பொது இடங்களில் காதலித்ததாக வரலாறே கிடையாது. பகல் குறி இரவு குறி என்றெல்லாம் சங்க இலக்கியங்களிலே காதலை குறித்து நிறைய செய்திகள் பரிமாறப்பட்டிருக்கிறது. நம்ம நினைச்சு பார்க்கிறோம் நம்ம. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு பொது பேருந்தில் அமர்ந்து கொண்டு அவர்கள் பேசுவதும் இதெல்லாம் பார்க்கிற பொழுது அது பெரிய சிரமமாக இருக்கிறது என்று ஒரு வேதனையை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் ஷீலாதேவி விடுற மாதிரி இல்லை. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஏன்னா அவங்க மனங்களை அப்படியே ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆசிரியை, தலைமை ஆசிரியை, மிகச்சிறந்த பேச்சாளர் திருமதி ஷீலாதேவி இதோ வருகிறார். காதல் என்பது அது இதயத்தை தொட்ட வார்த்தை என்று சொல்ல உங்கள் சார்பாக அவர்களை அழைத்து மகிழ்கிறோம். உலக காதலர் தினமாகிய இன்று அந்த காதலர் தினத்திற்கு மெருகேற்றும் வகையில் எங்கள் மதுரை இலக்கிய பேரவை நிறுவனர் மற்றும் நடுவர் சண்முக திருக்குமரன் ஐயா காதல் மன்னன் அவர்களை வணங்கி எதிர் அணியினரையும் சொந்த வீட்டிலே பாம் வைக்கிறது எதிர் அணியினரையும் வணங்கி என் அணியில் பச்சை சட்டை அணிந்து பச்சை பசேர் என்று காதல் வாழ்க வாழ்க என்று அமர்ந்திருக்கும் என் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களையும் வணங்கி நேயர்களாகிய உங்கள் காதலுடன் இந்த நிகழ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். காதல் உணர்வு இருந்தால் தானே ஒரு தொலைக்காட்சி நம்ம பார்க்க முடியும். இந்த தலைப்பை தேடி நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா என்ன விஷயம் இதில் இருக்கு? காதல், எல்லாருக்குமே காதல் இருக்கு. காதல்னா என்னங்க? அன்பு, அன்பு செலுத்துவது, அன்பு செலுத்துறதுதான் காதல். தில் 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 மனதில் ஒரு தல் 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 காதல், தில் தில் இளம் நெஞ்சில் தல் தல் ஒரு ஊஞ்சல் அப்படின்னு அந்த பாடல் போய்கிட்டே இருக்கும். பாருங்க, பாட்டு பாடின உடனே உங்கள் இசை என்னும் வெள்ளத்தில் நீண்ட ஓடோடி வந்திருக்கும். ஐயா, நிறைய கருத்துக்கள் இருக்கிறது, நாம் பதிவேற்றுவோம். நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க. காதல் தொட்ட வார்த்தை என்பதை நாம் நிரூபித்தே இறங்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என்னுடைய அந்த கலர் பாருங்களேன் ஐயா, நடுவர் அவர்கள் வந்து அதே கலர்ல சட்டை போட்டுருக்காரு. தீர்ப்பு எனக்கு நம்மளுக்கு தான் சட்டையை மாத்துப்பா. உன் வலது கண் எதுகை இடக்கண் மோனை, இருவழி சேர்த்தால் இருவரி கவிதை, ஈர் இதழும் என் ஈர் இதழும் சேர்வதுதானோ நாலடியார். இதெல்லாம் தப்பா தவறா இதெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. குறு குறு கண்ணில் குறுந்தொகை பார்த்தேன், மனத்தினுள் கழிப்பா. அவளோ புறநானூறு கேட்டாள், நானும் அகநானூறு கொடுத்து விட்டு சென்றேன். அருமை ஐயா, அவர்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது போல. அடித்து தள்ளுகிறார். வாழ்க வாழ்க. சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவேன், பிறப்பு பிரிது ஆகுவதாயின் மறக்குவேன் கொள் என் காதலன். எனவே இதுல ஒரு காதலி தன் தோழியிடம் சொல்றாங்க, அம்மா நான் சாகிறதுக்கு அஞ்சல, நான் சாவதற்கு அஞ்சவில்லை, ஆனால் என்னுடைய காதலனை
அடுத்த பிறவியில் மறந்து விடுவேனோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அந்த பெண்மணி தன்னுடைய காதலை எவ்வளவு அழகாக பதிவு பண்ணியிருக்கிறார். இது சங்க இலக்கியத்தில் இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நினைக்கிறேன். உணர்வு பூர்வமான காதல், காதல் என்பது உணர்வுகளால் ஆனதையா, அது கெட்ட வார்த்தை அல்ல, மனதை தொட்ட வார்த்தை. இன்னொரு மனதை தொடக்கூடிய ஒரு ஒரு காட்சியை இப்போ வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஒரு தலைவன் தலைவியை பிரிந்து பொருளீட்ட சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது பார்க்கிறான், வரும் வழியில் ஒரு பெட்டை கோழிக்கு ஆண் கோழி ஒன்று உணவு தேடி மகிழ்ச்சியாக கொண்டு போய் அதுக்கு கொடுத்து கொண்டு காட்சியை பார்க்கிறார். ஒரு இவருக்கு மனசுல வந்து அப்படியே அன்பு பொங்கி வழியுது. எப்ப போய் நம்ம வந்து தலைவியை பார்ப்போம், நம்மளுடைய படை வீரர்கள்லாம் எப்ப வேணா வரட்டும்பியா, நீ வண்டியை வேகமா வரட்டு. தேர்ப்பாகனை பார்த்து சொல்கிறார், வேகமா என்னுடைய தேரை செலுத்தி நான் என் தலைவியை காண வேண்டும் என்கிறார். காதல் வந்து இந்த ஒரு உணர்ச்சி வசமாக போய் கொண்டிருக்கிறது சங்க காலத்தில். இதையெல்லாம் நாம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லாமல் கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை எப்படி சொல்லி கொண்டு வந்தா அவன் அப்படித்தானே பார்ப்பான். நல்ல சங்க இலக்கியங்களை பாருங்க. பாரதி, உன் கண்ணில் நீர் வழிந்தான் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி, எவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக கண்ணம்மாவை அவர் நேசித்திருக்கிறார். காதல் என்பது இப்படிப்பட்ட காதல் தான். காதல் என்பது இப்படித்தான் நாம் இளம் தலைமுறையிற்கு நாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். இலக்கியங்களை பாருங்க, திருக்குறளை பாருங்க. என்பதோல் போர்த்திய உடம்பு என்கிறார். அன்பு இல்லைன்னா என்ன, அவங்க எலும்பு கூட, அப்பாடி 2 எலும்பு கூட தான் இங்க உட்கார்ந்துருக்கு. எலும்பு கூடாத எனக்கு தெரியுறாங்க. அன்பு இல்லைன்னா எலும்பு கூடவே சொல்றாரு திருவள்ளுவர் ஐயா. அன்பு இல்லைன்னா அந்த உடம்பு எலும்பு கொடுங்க. என்பதோல் போர்த்த உடம்புட்டார். இந்த இதம் தொட்டிய இனிய காட்சியை பாத்தீங்க. இள நாகனார் வந்து பாடி இருக்காரு. இத அருமையா உள்ளத்து உணர்வுகளை வந்து நயம்பட சொல்றது. இந்த நற்றிணை பாடல்கள் எல்லாமே உள்ளத்து உணர்வுகளை நயம்பட சொல்லக்கூடியது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே. காதல் வந்து இப்ப வந்தது கிடையாது. உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை வந்து காதல் செழித்து வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனுடைய பரிணாமம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து இருக்குதுங்க. இந்த முதல் மரியாதை காதலை நீங்கள் யாராவது விரும்பாமல் இருந்திருக்கிறீர்களா என்று நெஞ்சம் தொட்டு பார்த்து சொல்லுங்கள். தொடவில்லையா, கெட்டு போய்விட்டீர்களா? நம்ம வாழ்க்கையில ராதா வரல, வேற ஒண்ணும் இல்ல. ராதா வரவில்லை, ஆனா யார் வந்திருக்கா? வைஜெயந்தி வந்திருக்காங்க இல்லையா? ராதா இல்ல, வைஜெயந்தி இருக்காங்க உங்களோட இல்லையா? அதனால அரிய பண்புகளையும் சமூக பண்புகளையுமே வளர்த்ததுதான் காதல் என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்மாழ்வார் திருவாய்மொழியில ஒரு அருமையான ஒரு அந்த காதலை இறைவனிடத்தில் எப்படி வெளிப்படுத்துகிறார். இவங்கெல்லாம் அப்பனா என்னங்க அவ்வளவு பெரிய மனுஷங்க காதல் பண்ணியிருக்கிறாங்க. நாயகன் நாயகி பாவத்தில் இறைவனை வந்து வைத்து அவ்வளவு அழகாக வந்து சேவித்திருக்கிறார்கள். அப்படி காதல் பண்ணியிருக்கிறாங்க. அது கெட்ட வார்த்தையா? ஒரு ஆழ்வார்களும் ஆண்டாலும் பாடிய பாடல்களும் திருவாசகத்துல தான் ஐயா ஆரம்பிச்சார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. அப்படின்னா அந்த காதலாகிக்கு நீங்க என்ன அர்த்தம் எடுப்பீங்க? அந்த காதலுக்கு என்ன அர்த்தம்? நன்றாக நாம் வந்து சிந்திக்கணும். காதல்னா என்ன என்பெல்லாம் உருகணும், உயிர் உருக வேண்டும். செஞ்சற் கவிகால் இந்த அருமையான திருவாய்மொழி பாடலை சொல்லி நான் விடைபெறுகிறேன். செஞ்சற் கவிகால் உயிர் காத்திட்ட செய்மின் திருமாலிருஞ்சோலை வஞ்சக் கல்வன் மாமாயன் மா கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் கலந்து நின்றார் அறியா வண்ணம். அறியாத வண்ணம் வந்து நான் மாய கண்ணன் என் உள்ளத்துல பூந்துட்டாரு. பாருங்க அந்த காதலுடைய அந்த பக்தியுடைய காதலை பாருங்க, எப்படி ஒரு உணர்வு பிழம்பாக அவர் வந்து அதை கொண்டு போறாருன்னு. கலந்து நின்றார் அறியா வண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு தானாகி நிறைஞ்சிருச்சு. என்னைய காப்பாத்துங்கன்றார். என்னைய காப்பாத்துங்க, நான் வந்து ரொம்ப அவஸ்தையில் இருக்கேன். ஒரு பக்தியை வந்து இவ்வளவு காதல் பூர்வமாக வந்து நம்ம திருவாய்மொழியில் ஒரு பாடல், ஒரே ஒரு தேன் துளியைத்தான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். காதல் என்பது அவ்வளவு அருமையான விஷயம். காதல் இருந்தால் மனங்கள் வந்து எப்பொழுதுமே பிரியாது. 2 மனங்கள் ஒன்று சேர்ந்து திருமணம். திருமணத்தில் வந்து என்ன செய்யணும்? இருவரும் காதலிக்க வேண்டும். கணவன் மனைவி காதலிக்க வேண்டும். இதில் 2 வீட்டார்களையும் ஊடால இழுத்து அவங்க படுற பாடு
அழகான காதல் வாழ்க்கையை சண்டை சச்சரவுமாக உங்க வீட்டை பத்தி அவர் கழுவி ஊத்துறாரு, இந்த அம்மா வீட்டை பத்தி அவர் கழுவி ஊத்த மாத்தி 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 கழுவி ஊத்திட்டு இருந்தா அந்த திருமணத்துல சுவை இருக்காது. சுவை இருக்க வேண்டுமென்றால் வாழ்க்கையில் காதல் அவசியம் இருக்கணும். காதல் எல்லா உயிர்கள் இடத்துலையும் வரலாம். சகோதரன் சகோதரி, தாய் தகப்பன், நாய்க்குட்டிகிட்ட சொன்னாங்க, நாய்க்குட்டிகிட்ட ஒரு காதல், இது மாதிரி நிறைய காதல்கள் போயிட்டே இருக்கு. என் கண்ணின் பாவியனோட பாய்மொழி நீ எனக்கு பாய்மொழி நான் உனக்கு என்கிறார். தோயும் மது நீ எனக்கு தும்பியடி நான் உனக்குன்னு சொல்லிட்டாரு. மது எனக்கு நீ எனக்கு தும்பியடி நான் உனக்கு கண்ணம்மா கண்ணம்மா என்று பாரதி சொன்னது அப்படி என்றால் கெட்ட வார்த்தையா? இல்லவே இல்லை. காதல் என்பது இலக்கியத்தில் அந்த காலத்தில் இருந்து, சங்க காலத்தில் இருந்து, பாரதி காலத்தில் இருந்து இன்று வரை அது மனதை தொட்ட வார்த்தை தான், தொட்ட வார்த்தை தான், தொட்ட வார்த்தை தான். நேயர்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்து நடுவர் ஐயா அவர்களுக்கும் என் இனிய காதலர் தின வாழ்த்துக்களை இரு அணியினருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அற்புதமான காதலர் தினத்திலே உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த காதலர் தினத்திற்கு என்ன பொருள்? காதல் என்றவுடன் ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்துக் கொள்கின்ற அந்த சந்திப்பு காட்சி, அதான் முக்கியமான ஒன்று. இந்த கண் இருக்கு பாருங்க, இந்த கண்ணு ரொம்ப பொல்லாதது. மற்ற அவயங்களிலே ரொம்ப முக்கியமானது இந்த கண். இதுதான் போய் பற்றுகிற பொறி அப்படிங்கிறான். அப்படி பார்க்கிறான், பார்த்த உடனே ஒரு ஸ்டிமுலஸ், ஒரு ரெஸ்பான்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு பார்வை, தூண்டல், துலங்கல். அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன பார்வை? உந்தன் பார்வை, இடை மெலிந்தால் இந்த பாவை. கவியரசு கண்ணதாசன் விளையாடுவான், ஒரு இடையினத்தை எடுத்து விட்டாச்சுன்னா பார்வை பாவை ஆயிரும். அப்போ பாவை அப்படிங்கிறது மையப்படுத்தப்படுகிறது. ஒரு பெண்ணை மையப்படுத்துகிறான், ஒரு ஆணை மையப்படுத்துகிறான். சங்க இலக்கியத்தை ரொம்ப அழகா ஷீலாமா தொட்டாங்க. சங்க இலக்கியத்தில் காதல் கை கூடலைன்னா மடல் ஏறுதல் என்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. பெண்கள் மடல் ஏறியதாக வரலாறு கிடையாது. ஆண் மடல் ஏறுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு விருப்பமான இந்த பெண்ணு கிடைக்கல, அதனால நான் என்னை நானே வருத்தி கொள்கிறேன்னு சொல்லி உடம்புல கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி பணம் எடுத்து அது மேலே ஏறி அந்த கழுது மேலே உட்காந்து ஊரு சுற்றி வருவான். அது யாருக்கு தெரியும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியாது. யாரோ ஒரு பிள்ளைய காதலிச்சிருக்கான், அவ்வளோதான். யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவன் நம்மளைத்தான் காதலிச்சாங்கிறது அந்த காதலிக்கு தெரியும். அப்படி ஒரு இலைமறை காய் போல ஒரு வாழ்க்கை நடந்திருக்கிறது சங்க இலக்கியத்தில். இன்னொரு பாட்டு நான் அடிக்கடி சொல்றது உண்டு. அது உயிர்களை பற்றி சொல்லுகிற பொழுது, வள்ளலாரை பற்றி சொல்லுகிற பொழுது கூட வள்ளலாருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம் நிறைய உண்டு. விருப்பத்தோடு ஒரு பெண்ணை அவர் கலக்கவில்லை, திருமணம் வைத்து செய்து வைக்கிறார்கள். முதல் இரவு அவர் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்தவுடன் அவருடைய இல்லத்தரசியாக வந்தவர் தனக்கோட்டி அம்மையார். அந்த தனக்கோட்டி அம்மையாரை பார்க்கிறார். பார்த்து விட்டு என் வழிக்கு போகுவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்ட பொழுது அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் தனக்கோட்டி அம்மையார். சுவாமி, உங்களுக்கு நான் பணிவிடை செய்வதற்குத்தான் வந்திருக்கிறேன். நீங்கள் ஆசையை வென்றவர், ஆனால் நான் ஆசையை கொன்றவள் என்று சொன்னார். நான் ஆசையை கொன்று விட்டேன், திரும்ப எனக்கு அந்த ஆசை முளைக்கப் போவது இல்லை. ஆசையை வென்றவனுக்கு மீண்டும் ஆசை வரலாம், ஆனால் நீங்கள் ஆசையை வென்றவர், நான் ஆசையை கொன்றவள் என்று சொன்னார். அதுவும் காதல் தான். அவரை அடைய வேண்டும், அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்கிற அந்த உறுதியிலே தனக்கோட்டி அம்மையார் ராமலிங்க அடிகளாரை அங்கே திருமணம் செய்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ஒருத்தியை கலந்தேன் இல்லை என்று சொல்லுகிறார். அதுதான் அந்த உன்னதமான வார்த்தை. ஆதிசங்கரரை பார்க்கிறோம், ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கிறோம். அவருடைய மனைவி சாரதா தேவியார். ராமகிருஷ்ணருக்கு என்ன பேர் வச்சாங்க? பைத்தியக்காரன்னு வச்சாங்க. போய் பைத்தியக்காரனுக்கு வாழ்க்கப்பட போறியேன்னு. ஆனால் இன்றைக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரை நினைக்கிற பொழுதெல்லாம் அன்னை சாரதா தேவியை உச்சத்திலே வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கிடையே ஒரு காதல் இருந்ததா? இருந்தது. பாரதி செல்லம்மாவை காதலிச்ச மாதிரி யாரையும் காதலிக்கல. அதான் கண்ணம்மாவா வந்தது. செல்லம்மா மேல அவ்வளவு பிரியம் அவனுக்கு. செல்லம்மாவை வெறுத்துட்டான், ஒதுக்கிட்டான், அப்படிலாம் கிடையாது. பாரதியினுடைய காதல் வரிகளை நீங்க பார்க்கணும், அழகா எழுதியிருப்பான். கண்ணம்மா என் காதலி, அழகா சொல்லுவான். காணி நில வேண்டும் பராசக்தி, காணி நில வேண்டும் 10-15 தென்னை மரங்கள் பக்கத்திலே வேண்டும். அப்படி ஒன்னெல்லாம் சொல்லிட்டு போவான். அவனுடைய ஆசைகளை சொல்லிக்கொண்டே போவான்.
பாட்டு கலந்துடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டணும்னு எல்லாரும் சொன்னாங்க. பாருங்க, பாரதியை காதலிச்சிருக்கிறான், பத்தினி பெண் கேட்டிருக்கிறான். அப்படி அல்ல பொருள். அந்த இடத்துல தமிழ் மகளோடு நான் உறவாடி கொண்டிருக்கிற பொழுது, அந்த தமிழ் மகளாக பத்தினி பெண்ணோடு நான் உறவாடி கொண்டிருக்கிற பொழுது மற்ற எந்த தொந்தரவும் எனக்கு நிகழக்கூடாது, எனக்கு வீட்டில் அது வேணும் இது வேணும் என்கிற தொந்தரவு வரக்கூடாது என்று நினைத்தேன். அப்படி சங்க இலக்கியங்கள்ல நிறைய உண்டு, காப்பிய இலக்கியங்கள்ல உண்டு. சீவக சிந்தாமணிலாம் அற்புதமான மன இலக்கியம். 8 திருமணங்களை முடிக்கிறான் சீவகன், எல்லாமே விருப்பத்தின் பெயரால. அப்படி ஒரு காலத்தில் இந்த இலக்கியங்கள் எல்லாம் காதலை அப்படி தூக்கி பிடித்திருக்கிறாங்க. அதனாலதான் ஆதி மனிதன் காதலை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நம்ம 2 உயிர்கள் சங்கமிக்கிற ஒரு வார்த்தை அது காதல் வார்த்தை தான். அப்ப காத்து தவித்து இல்லாமல் போவது அதெல்லாம் நம்ம வேடிக்கைக்காக சொன்னாலும், காதல் என்பது எல்லாருடைய மிகப்பெரிய அனலதான சொன்ன, அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன், கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது வருந்தாமல் விடமாட்டேன், உன்னையெல்லாம் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்திலும் தொடமாட்டேன், உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன் ஒரு பாடல். நீங்க பார்க்கலாம். என் காதலிக்காக நான் கட்டி வைத்திருக்கிற மாளிகையை பார், எனக்கு மாத்திரம் ஆண்டவன் பறக்கிற சக்தியை கொடுத்திருந்தால் வானத்தில் மின்னிக் கொண்டிருக்கின்ற வண்ண நட்சத்திரங்களை எல்லாம் எடுத்து வந்து தோரணம் கட்டி தொங்க விட்டிருப்பேன். என்ன செய்வது, எனக்கு அந்த சக்தி இல்லையே. இந்த வரி அத்தனை காதலர்களுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான வரி. அப்படிப்பட்ட அந்த அம்மா கேட்பாங்க, இவ்வளவு தூரம் உங்கள் மனதையும் அன்பையும் பெற்ற அவள் எங்கே என்று நான் தேடுகிறேன், அவளை பார்க்க வேண்டுமா? என் காதல் சாம்ராஜ்யத்திலே அதோ அங்கே உள்ளேதான் இருக்கிறாள், அங்கேதான் அவள் ஜீவன் இருக்கிறது என்று சொன்னவுடன் உள்ள போன உடனே முழுக்க அந்த கண்ணாடிக்குள்ள தன்னை பார்த்தவொடனே அவளுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம், ஒரு பரவசம். அவள் ஒரு பணிப்பெண்ணாக வந்தவள் தான். ஆனால் ஒரு குடிக்கிறவனை கூட ஒரு காதல் மாற்றிவிட முடியுமா என்றால் நிச்சயமாக மாற்றிவிட முடியும். ஒரு குடிகாரனை கூட மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. அதேதான் சிந்து பைரவில வச்சான். அது 2ஆம் காதல். அதை கொண்டு வந்த பொழுது ஒரு நல்ல கலைஞன் என்பவன் ஒரு சூழல்ல ஆட்பட்டு சிக்கி சின்னாபின்னப்படுகிற பொழுது அவனை விரும்பிய அந்த பெண் வந்தவுடன் அவன் நிலைமை மாறுகிறது. இப்படி மனித வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் ஒரு கிரியா ஊக்கியாக, கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம் நம்ம அறிவியல்ல, கிரியா ஊக்கியாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். மனம் இதமாக இருப்பதற்கு ஒரு வருகிற ஒரு ஆறுதல் சொல்லு, அவ்வளவுதானங்க, வேற என்னங்க இருக்கு. லைஃப் பார்ட்னர்னு சொல்றோம்ல, ஒரு நிமிடத்துக்குள்ள மாறுதே. குரோமோசோம் செக்ரிகேஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம், பால் குரோமோசோம்கள் நம்ம சொல்லுகிறோம், அந்த ஒரு வினாடி அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரணும் போல வரும். அதுக்கப்புறம் ஒரு 2 வருடம் 3 வருடம் கழிச்சு தான் அது தப்புன்னு உணர வைக்கும். ஆனாலும் அதை ஏற்றுக்கொண்டுட்டு வாழ்க்கையை நகர்த்துகிற அந்த காதல் என்பது ஒரு பரவச நிலை. அது எல்லா உயிர்கள்லையும் உண்டு, எல்லாமே காதலிக்குது. வரும்போது கூட நான் சொல்லும்போது சொன்னேன், எலி ஓடுதுன்னே. அதான் நண்பர் அழகா சொன்னார், அருண் சொன்னார், அது 34 ரூட்டு போட்டு வைக்கும் சார் உங்கள் வீட்டுக்கு, எப்படி வேணாலும் வரும் கரெக்டாக, நீங்கள் எந்த பக்கம் அழைச்சாலும் அது ஒரு ரூட்டு கரெக்ட் பண்ணி வைக்கும். ஒரு சாதாரண எலிக்கே தன் குஞ்சுகளை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கு பாருங்க, அதுதான் காதல். அதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. நாய் எங்கன குட்டி போட்டாலும் கரெக்டாக தான் குழந்தை, பூனை குட்டி போட்டால் கத்திக்கிட்டே வரும், குரங்கு குட்டி போட்டாலும் அப்படித்தான். எல்லா ஜீவன்களுக்குள்ளே காதல் இருக்கிறது. அதனால தானே பார்க்கிறோம். அதெல்லாம் ரொம்ப அழகாக காதல் என்பது தொட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் காதலே இருக்கக்கூடாதுங்க இந்த நாட்டில். அது என்ன பழக்கம், பொது இடத்து பூரா அசிங்கம் பண்ணுறாங்க, ஒரு பிரைவேசிங்க அது இல்லாமல் போச்சு. அதை பார்க்குறவங்களுக்கு முகம் சுளிக்க வைக்குது இல்லை. தாய் தகப்ப என்னங்க தப்பு பண்ணா, அந்த பிள்ளைக்கு பார்க்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறான், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறான். தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் தகப்பே, தான் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஓடி 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 உழைக்கிற தகப்பன்ட்டு சொல்லாம போயிடுறாளே. போறா ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க, நான் அந்த ஆள்கிட்ட பேச விரும்பலைங்கிறா. அவர் தானே உன்னை மார்லையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்தாரு. அப்பெல்லாம் அப்பா அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு சொன்ன பிள்ளை ஒரு கணப்பொழுது ஸ்டேஷன்ல நான் பல வழக்குகளுக்கு நான் போவேன். நான் நண்பர்கள் சொல்லுவாங்க, போய் பார்க்குற பொழுது அந்த பிள்ளை சொல்கிற முதல் வாரத்தை, ஐயா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் கேட்குறேன், அந்த ஆளை மாத்திரம் பேச வேணான்னு சொல்லுங்க. ஏம்மா அது உங்கள் அப்பா அம்மா, அவர் தான் எங்கள் காதலுக்கு முதல் எதிரி. என்னம்மா அவர் உனக்கு பார்த்து பார்த்து செஞ்சாரே. எனக்கு அப்போ அவியும் நானும் தான் ஞாபகத்துக்கு வருது.
படிக்க போன பிள்ளை ஒருத்தரை கூட்டு வந்த உடனே பார்க்கறான், அப்படியே என்னடா அது அப்படின்னு பார்க்கறான். பார்த்துட்டு அவனுக்கு பிடிக்கல, ஆரம்பத்தில் வேண்டாம் வெறுப்பா பார்க்கறான். பிள்ளைக்கு பிடிச்சிருச்சு. பிள்ளை ஒரு சாதாரண தெருவில் இருக்கக்கூடிய அந்த பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரனை கூட்டு வந்த பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற அப்பா அவருடைய வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொண்டு வருகிற பொழுது அவரால் உடனடியாக அதை அங்கீகரிக்கக்கூடிய மனம் வரவில்லை. என்ன காரணம்? என் பொண்ணு தவறு செய்ய மாட்டாங்கிற எண்ணம் இருக்கிறது. அப்புறம் நாளடைவில் அதை மாறிக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு ஒவ்வொரு தகப்பனுடைய நிலைமை. ஆனால் அந்த தகப்பன்ட்ட குறைந்தபட்சம் ஒரு வார்த்தை சொன்னா விட மாட்டாரு. அதனால சொல்லாமக்கெல்லாம் போய்க்கிருவோம். அவர்கிட்ட ஒரு வார்த்தை அன்பா பேசினா முடிஞ்சு போச்சு. இல்லை அப்பா எனக்கு பிடிச்சிருந்துச்சுப்பா, நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன்ப்பா, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா சொல்லி இருந்தா தகப்பனும் தாய் முன்னாள் நடத்தி வைப்பான்ல. அதையே ஒரு எதிரியாக பார்க்கிற வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறோம். நம்ம காவல்துறையில் போய் நின்று நீங்கள் போய் சொல்றீங்க, அது அப்பா அம்மாட்டையும் கொஞ்சம் பேசி சரி பண்ணி நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் பார்த்து பண்ணி வைங்கன்னா ஏன் பொறுமை இல்லாமல் போச்சு? நம்ம பார்க்கிறோம் பாருங்களே. பூவே உனக்காக படத்தில் பார்க்கிறோம். நம்ம தனக்கு விருப்பப்பட்ட அந்த பொருள் கிடைக்கலனால அவன் வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறதுக்காக, அதுதாங்க உண்மை காதல். அப்படி இன்னைக்கு யாராவது இருக்கிறானா? படார்னு ஆசிட்டு எடுத்துடுறானே, ட்ரெயினில் பரப்ப இழுத்து போட்டு என்னத்தையாக ஒன்று பண்ணிவிடுறானே. இது என்ன வன்கொடுமை? எதற்காக? பிடிக்கல, ஒதுக்கிட்டாங்க, ரைட்டு விட்டுறணும். அதை விட்டுட்டு அந்த வாழ்க்கையே சிதைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறதுனால தான் காதல் என்பது கெட்ட வார்த்தைன்னு சொல்றாங்க. வன்மை வைக்கக்கூடாது. பிடிக்கலையா, சரி போயிட்டு வா, நீ போயிட்டு வா, நானும் போயிட்டு வரேன், எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயமும் அமைதியில் வாழ்க, மஞ்சள் நிறத்துடன் வாழ்க, மங்கள செல்வி வாழ்க சொல்லிட்டு போங்களே. ஏன் வாழ்க்கையில யோசிச்சு பார்க்கணும். நம்ம இதுக்கெல்லாம் மனம் பக்குவப்பட வேண்டும். அப்படி பக்குவப்படாத காதல் தான் பிரச்சனைக்குரிய காதலாக மாறுகிறது. விரும்பித்தான் காதலிக்கிறாங்க, விரும்பித்தான் எல்லாம் நடக்கிறது. ஆனால் வாழ்க்கை என்கிற பாதை வருகிற பொழுது பல காதல் திருமணங்கள் தோற்று போயிருக்கிறது வரலாறு சொல்லுகிறது. பல காதல் வழக்குகள், காதல் திருமணம் முடிந்தவர்கள் நீதிமன்றத்தில் ஏறி எனக்கு விவாகரத்து கொடுங்க என்று கேட்கிற அளவுக்கு, விவாகரத்து வாங்கினாலும் உன்னை விட மாட்டேங்கிறேன் அவன், அந்த அளவிற்கு ஒரு வெறித்தனமாக மாறுகிற பொழுதுதான் காதல் கெட்ட வார்த்தையாக தோன்றுகிறது. காதல் என்பது ஆசை இருக்கலாம், அது பேராசையாக மாறக்கூடாது. எனக்கு விருப்பமான பெண்ணின் மீது நான் என்னுடைய விருப்பத்தை சொல்வது என்பது எல்லாருக்குமே உண்டு. அதை அப்படி மறுக்கணும். நீங்க ஒன்றும் இல்லை, பிரச்சனைகள் எங்க வருது அப்படின்னா சக தோழர்கள் மூலமாக தான் பிரச்சனை வரையும். அது உன்னையே பார்க்குதுடான்பான், உன்னை இல்லடா இல்லடான்பான், இல்லடா உன்னைத்தாண்டா பார்க்குது, அந்த பிள்ளையும் போய் உன்னைத்தான் அவன் பார்க்குறான். அதுகளும் ஒரு சில கோடு வேலைலாம் வச்சுருக்காங்க. சில கோடு வேலைலாம் வச்சு அப்படி சும்மா பட்டியை கிளப்பி விட்டுருவாங்க. நாங்கள் தான் அப்படித்தான்ட்டு. வாழ்க்கை அது கிடையாதுங்க. வாழ்க்கை என்பது யதார்த்த உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். காதலித்து வெற்றி பெற்றவர்களுடைய வரலாறு என்பது குறைவாக இருக்கிறது, காதலிலே தோற்றவர்கள் வரலாறு அதிகமாக இருக்கிறது. அதனால தான் போத்தியும் கீதாமணியும் பயப்படுறாங்க. இந்த இளைய சமுதாயம் தவறு பண்ணுது. வெற்றி பெறக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை போடுங்க, அதில் நின்றுங்க. கையில் 10 பைசா இல்லாமல் ஓடி போய் என்ன பண்ண போறீங்க? கை இருப்பு கரையிற வரைக்கும் தானே இருக்க முடியும். வர்ற பொண்ணு நகை இல்லாமல் நட்டு இல்லாமல் எதுவும் இல்லாமல் வர்றதை ஏற்றுக்கிறதுக்கு எவன் தயாராக இருக்கிறான்? இன்னைக்கு வரும்போதே வாரி சுருட்டிட்டு வா, பார்த்துக்கலாம் என்று சொல்லுகிற இந்த உலகத்திலே காதல் என்பது போலியாக தெரிகிறது. அற்ப புலவிற்காக தூண்டிலே சிக்குகிற மீனை போல இன்றைக்கு இளைய சமுதாயம் இந்த காதல் வழியிலே சிக்கி சின்ன பின்னமாகுது. இன்டர்நெட்டுங்கிறான், முகநூலுங்கிறான். அப்பா கிட்ட பக்கத்தில் பார்க்கிற அப்பா கிட்ட சொல்றதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை? அப்படி சொன்னீங்கன்னா உங்கள் காதலை அவர்களே நடத்தி வைப்பார்களையா? பாதுகாப்பான காதலாக மாறுமளவா? அதில் ஒரு திருள் இல்லைங்கிறாங்க. ஏண்டா ஓடி போறதுதான் திருளாடா? அதை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த காதலத்திலாவது ஒரு முடிவு எடுங்கள். எனக்கு விருப்பமான பெண்ணை நான் கடைசி வரை கைவிடாமல் பாதுகாப்பேன். ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருப்பேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்கிற முதிர்ந்த காதலாக அது மாறுகிற பொழுது அந்த காதல் அது தொட்ட வார்த்தையாக இருக்கும். அந்த முதிர்ந்த காதல் மாறாத வரை அது கெட்ட வார்த்தையாகத்தான் தெரிகிறது. எனவே காதல் என்பது ஒரு புனிதமான ஒரு சொல். அதை தயவு செய்து உங்களுடைய சுய இன்பத்திற்காக, உங்களது சுய லாபத்திற்காக அந்த காதலை கொச்சைப்படுத்தி விடாதீர்கள். காதல் தெய்வீக காதல். தெய்வங்கள் எல்லாம்
காதலித்து அதை வாழ்க்கையிலே கரம் பிடித்த கதைகள் நிறைய உண்டு. தெய்வங்கள் காதலித்தால் புராணம், மனிதர்கள் காதலித்தால் மயானமா? இல்லை இல்லை. அந்த காதல் ஒன்று கூடி அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிற பொழுதுதான் காதல் வெற்றி பெறுகிறது. எனவே காதல் இதயத்தை தொட்டாலும் வாழ்வியல் என்று வருகிற பொழுது உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட, என்னை எங்கெல்லாம் பொண்ணு கேட்டாங்க தெரியுமான்னு இவன் சொல்லுவா. அவன் சொல்லுவான், என்னை யாருக்கெல்லாம் கேட்டாங்க தெரியுமா, எனக்கு கோடீஸ்வரி பொண்ணு வருவதா இருந்துச்சு, போயும் போய் ஒன்ன பிடிச்சேன் பாருன்னு சொல்றீங்க பாருங்க. அங்கேதான் உங்கள் காதல் தவிடுபொடி ஆகிறது. இந்த வார்த்தைகளை நீக்கினால் காதல் என்பது புனிதமான ஒரு வார்த்தை, அது தொட்ட வார்த்தையாக இருக்கும். எனவே இந்த காதலர் தினத்திலே ஒரு மன உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் விரும்புகிற அந்த பெண்மணியை கடைசி வரை வைத்து பாதுகாப்பேன், நகமும் சதையும் போல நாங்கள் வாழ்வோம் என்று உறுதி நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு அது தொட்ட வார்த்தை. அந்த உறுதி இல்லை என்று சொன்னால் கெட்ட வார்த்தை. நன்றி, வணக்கம்.